ஹாய், வெல்கம் டு பிரபா வித் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா 11வது சிறப்பு தமிழில் இயல் 2 பார்க்குறோம். ஓகேவா? இதில் வந்து நிறைய கண்டென்ட் இருக்கும். இதில் நமக்கு தேவையானது மட்டும் நான் ஷார்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன். அதை வேணும்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு, தமிழில் வெளிவந்த முதல் சிறுகதை எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? குலத்தங்கரை அரசமரம். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சிறுகதைன்னு சொல்லியாச்சு. அப்போ தமிழ் சிறுகதையோட தந்தை யாருன்னு தெரிஞ்சுக்கணும். தமிழ் சிறுகதையின் தந்தை வ.வே.சு. ஐயர். வ.வே.சு அதோட விரிவாக்கம் என்ன? வரகநேரி வேங்கடேச சுப்பிரமணியம். ஓகே, நெக்ஸ்ட்டு புதுமை பித்தன். அவர் யாருன்னா தமிழ் நவீன இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர். ஓகே, இவரை வந்து இன்னொரு பேர் சொல்லலாம், தமிழ்நாட்டின் மாப்பசான் என்று அழைக்கப்படுகிறார். யாருன்னா புதுமை பித்தன். நெக்ஸ்ட்டு பொழுதுபோக்கு கதைகளை எழுதினவர் யாருன்னா கல்கி. பொழுதுபோக்கு கதைகளை எழுதியவர் கல்கி. நெக்ஸ்ட்டு எளிய மனிதர்களின் பண்பு நலன்களை நுட்பமாக பதிவு செய்தவர் கு. அழகிரிசாமி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எளிய மனிதர்களோட பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அழகாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த கடவுள் அதாவது அந்த சாமியே உங்களுக்கு துணை நிற்பார் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? எளிய மனிதர்களோட இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அழகாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த சாமியை உங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ கு. அழகிரிசாமி. அடுத்து கவித்துவமான